ஏடு தூக்கி பள்ளியில் இன்றும் பயிலும் பையன் தான் நாடு காக்க தலைவிடாய் நாளே விளங்க போகிறான். தித்திக்கும் தென் தமிழாய் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேய்க்குளத்தில் எது நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்தத நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, என் எதிர்காலம் நீங்களே, என் அன்பான மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தலைப்புக்குள் நுழைகிறேன், தாருங்கள் தாங்கள் காதுகளை. 2 அடிக்குள் சரவெடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தது போல் இருக்கும் ஒரு நூல். வாய்மை, உண்மை, பொறுமை, சுய கட்டுப்பாட்டு, நுண்ணறிவு, சான்றாண்மை, ஈகை, விருந்தோம்பல், வாழ்க்கை, கல்லாமை, கொல்லாமை, தனிமனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், ஆட்சி, அரசன், பொருள், மக்கள் என 133 அதிகாரங்களையும் 1330 வைரமணிகளையும் கொண்ட உலகில் அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், உலக பொதுமறை என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற திருக்குறளை பற்றி நான் பேச வந்துள்ளேன். தெய்வத்தால் ஆகாதெனும் உன் முயற்சியால் அதன் பயிற்சியால் உன் மெய்யை மெய்யாக வருத்தி உழைத்தால் அந்த முயற்சி உன் மெய் வருத்தி கூலி தரும். எனவே தோல்வியால் கூலிக்குள் விழுந்தவனை கையை பிடித்து தூக்கி விடுவது திருக்குறள். இவ்வுலகமே அழிந்து போனாலும் திருக்குறள் இருந்து விட்டால் போதும், இவ்வுலகத்தையே பிடிப்பித்து விடலாம் என்கிறார் சான்றோர். 2 அடிக்குள் இவ்வளவு கருத்துக்களை சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஆம் என்கிறார் வள்ளுவர். அதைவிட ஒருபடிய மேலே போய் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று வள்ளுவன் பிறந்ததால் தான் இவ்வையகத்திற்கே பெருமை என்கிறார் பாரதிதாசன். அதற்கெல்லாம் மேலே திருக்குறளை எழுதியதே இறைவன் தான் என்று ஒரே போடாய் போடுகிறார் உக்கிர பெரு வழுதியார். நமக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிப்பதற்கான ஊரிய சிறந்த வழி தீங்கு செய்தவர்களே வெட்கப்படுமாறு அவர்களுக்கு நாம் நன்மை தரும் செயல்களை செய்து அவர்கள் செய்த தீங்கினையும் நாம் செய்த நன்மைகளையும் வாழ்ந்து விடுவதே ஆகும். அதாவது இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் என்று பழிவாங்கும் எண்ணத்திற்கு கடிவாளம் போட்டது திருக்குறள். இனிய வார்த்தைகளை மட்டும் பேசு, கண்ணீருப்ப காய் கவர்ந்தற்று, நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உயர்ந்த நிலையில் நிலவில் கொள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை, முயற்சி திருவினையாக்கும். உயிரையோடு ஒழுக்கம் உயர்ந்தது, ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும். நன்றி மறப்பது நன்னன்று, நமக்கு நடந்த தீமைகளை மறப்பது அன்றே நன்று. சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியாது சொல்லிய வண்ணம் செயல். புறத்தின் தூய்மை நீரால மேலும், அகத்தின் தூய்மை வாய்மையாலே மட்டுமே காணப்படும். பொய்யாமையை போல் உலகில் பெரிய சிறப்பில்லை, ஏனால் அதுவே ஒரு மனிதனுக்கு எல்லா மரமும் தரும். இது போன்ற கருத்துக்களை அடுக்கிக் கொண்டே போனால் இன்று ஒரு நாள் போதாது. 1000 நூல் எது நிற்பினும் திருக்குறளுக்கு ஈடு உண்டா? தீரா கடல் போல் திகழும் புது புது பொருளுக்கு குறைவுண்டா? முப்பெரும் கடலுக்கு அப்பாலும் பாய்ந்தது முப்பாலும் திருப்பு முனை. நாம் அப்பனுக்கு அப்பனாம், அவனுக்கு பாட்டனாம், வல்லவன் தான் அறிவு துணை. சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் செதுக்கிய சிற்ப வரிகள் சிறுவட்டத்தில் குறுகாது, வழியும் தெப்பாது வைர வெற்றி நெறிகள். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், திருக்குறள் படித்தால் வாழ்வு புரியும், ஞானம் விரியும், பற்று பிரியும், அன்பு பெருகும், அறம் வளரும், பக்தி கூடும், மனம் அடங்கும், உயிர் ஒளிரும். எனவே உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயிர்வே பெரியானது. பொய்யின் இன்பம் கீழானது, நேர்மையின் வழியே முறையானது. மாற்றம் ஒன்றே நிலையானது, அதை ஏற்ற வாழ்க்கை சுகமானது. வீழ்ச்சியும் வாழ்வே உயர்வானது, வீழ்கின்ற அறிவியே மேலானது. திருக்குறள் கிடைத்தது வரமாக, அதை பயன்படுத்துவோம் சரியாக, வாழ்க்கை நடத்துவோம் முறையாக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக. வணங்கி முடிப்பதே தமிழன் அறம், வணங்குவதே என் இருக்கரம். விடை பெறுகிறேன் என் பேச்சு நிறுத்தி, எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி, உலகம் உள்ள நாள் வரைக்கும் வள்ளுவனின் திருக்குறள் எங்கும் புகழ் மறக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.